Hi friends, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளே கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். க்ளே கிராஃப்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மண்ணும் எடுத்து வச்சுருக்கேன். மண்ணும் க்ளேவும் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? பெயிண்டிங்கும் இதில் வந்து சேர்த்து பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு கிராஃப்ட்டும் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் 2 கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கார்ட்போர்ட் பீஸ் தான் இல்லை, ஒரே ஒரு பீஸ் கூட போதும் தான். நான் வச்சுருக்க கார்ட்போர்ட் பீஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பீஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி 2த்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? உங்களோட கார்ட்போர்டு வந்து நல்லா திக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப்பை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரே கார்ட்போர்ட்லேயே கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே மண் போட போகிறோம், க்ளே வைக்க போகிறோம், கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாகும். அதை வந்து தாங்குகிற அளவுக்கு கார்ட்போர்டு இருக்கணும்ல. அதனால் நான் 2 கார்ட்போர்ட் பீஸை ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டோட சென்டரில் இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம க்ளே எடுத்துக்கலாம். க்ளே எடுத்துகிட்டு பாதி சைடு வந்து க்ளே ஒட்ட போகிறோம், இன்னும் பாதி சைடு வந்து மண் போட்டு ஒட்ட போகிறோம். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு க்ளே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கார்ட்போர்ட் பீஸ் அந்த ரவுண்ட் சர்க்கிள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறையவே நான் க்ளே எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக பண்ணுறீங்கன்னா க்ளே கம்மியாக எடுத்தால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா இந்த க்ளேவை வந்து எந்தளவு ஃப்ளாட்டாக பெருசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு பெருசாக தேய்ச்சிக்கிறேன் நான். ஓகேவா? அதனால தான் நான் வந்து க்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களை எடுக்க சொன்னேன். க்ளே கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்தாது. ரொம்ப நீங்கள் ஃப்ளாட்டாக தேய்க்கும் போது அது வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு அது வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பாதி இடத்துல மட்டும் இந்த க்ளேவை வச்சு ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து எங்கே வச்சா கரெக்டாக இருக்குமோ அங்கே வந்து வச்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு க்ளேவை ஒட்டிடலாம். ஓகேவா? இந்த க்ளே ஒட்டுறது எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் நான் பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் க்ளே யூஸ் பண்ணி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா க்ளேவை ஒட்டிட்டதுக்கப்புறமா ஒரு சைடில் மட்டும், அதாவது இந்த சென்டரில் வருது பார்த்திங்களா, அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக வந்து தூக்கி விட்டுருங்க. அந்த க்ளேவை மட்டும் அப்படி தூக்கி விட்டுட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக ஒரு டெக்ஸ்சரோடு இருக்கும். நான் என்ன கிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இப்போவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அதோட பேக் சைடில் திருப்பிட்டு லைட்டாக இந்த மாதிரி அல்ல மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுக்கும் வந்து ஸ்டிச்சர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளேவை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் சைடில். நீங்கள் வந்து மாஸ்கின் டேப் இருந்துச்சுன்னா முன்னாடியே இந்த கார்ட்போர்டை சுற்றியுமே மாஸ்கின் டேப் போட்டுக்கோங்க. எங்கிட்ட மாஸ்கின் டேப் காலி ஆகிடுச்சு, நான் வாங்குறதுக்கும் மறந்துட்டு வந்துட்டேன். அதனால் மாஸ்கின் டேப் போடல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் க்ளே ஒட்டணும்னு சொன்னால், ஒரு பக்கம் மணல் ஒட்டணும்னு சொன்னேன்னா, இப்போ இன்னொரு பக்கத்தில் மணல் ஒட்டுறதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மணல் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மண்ணை வந்து நீங்கள் ஜலிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் பாதி இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி மண் போட்டுவிட்டேன். இதே மாதிரி இன்னும் பாதி இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி போடலாம். நான் வந்து மண் போடும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மண் எல்லா இடத்துக்கும் படணும், அந்த மாதிரி போடணும். ஒரு சில இடத்துக்கு பட்டுட்டு ஒரு சில இடத்துக்கு படாமல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அங்கே கேப்பாக இருக்கும். அதனால் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மண் ஃபுல்லாக ஒப்பிடுங்க. இப்போ மண் ஒட்டியாச்சு. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். மண் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் போட போகிறேன். ஓகேவா? அந்த க்ளேக்கு கொஞ்சமாச்சும் ஈக்குவலாக அந்த மண் இருக்கணும். அதனால் நான் அந்த மாதிரி போடுறேன். ஓகே, இப்போ ஃபெவிகால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மண் எடுத்து திரும்பவும் போட்டுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு கேப் விடாமல் போட்டுக்கோங்க. இப்போது 2வது லேயராகவும் நம்ம வந்து மண் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மண் வந்து அந்த க்ளேயில் ஒட்டிக்கிச்சு. அந்த க்ளேலலாம் நம்ம வந்து வேறு கலர் பண்ணிடுவோம். கலர் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த மண்ணை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்த வேலையை நம்மளுக்கு வந்து க்ளேயில் கலர் பண்ணுறது தான். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்ளே மாதிரி ஒட்டியிருக்கிறது இந்த சீயோட அலையோட எஃபெக்ட்காக அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த பக்கம் வந்து சீக்கு பக்கத்தில் மண் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இது ஒட்டியிருக்கும். மொத்தமாக இது பார்க்குறதுக்கு ஒரு சீ கிராஃப்ட் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து கலரிங் பண்ணலாம். கலரிங்க்கு வந்து நான் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட் கலர், இந்த மாதிரி ப்ளூ கலர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு மேலே அதாவது அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னா மேலே, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. டார்க் ப்ளூ வந்து நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்கன்னா கடலே அப்புறம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த உள்ள ஆழமான இடம் இருக்கும்ல, அங்கே மட்டும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி டார்க் க்ரீனையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஆழமான இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கலர் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இதுவுமே கொஞ்சம் டார்க் ப்ளூவாக தான் இருந்துச்சு. அதையும் நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கலரிங் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலர்
கலர் வந்து பார்க்குறதுக்கு டார்க் ப்ளூவாக தான் இருந்துச்சு ஃபினிஷிங்கு. இதில் எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்கை ப்ளூ கொண்டு வரதா இருந்தால் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வேறு கிராஃப்ட்டுக்கு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி தான் வந்து எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது. எங்கேயுமே வந்து ஸ்கை ப்ளூவே கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளூ கலரையும் நான் வந்து அதுக்கு மேலே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்து அந்த ப்ளூ கலருக்கு மேலே லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க் ப்ளூவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் மேலே வந்து திரும்பவும் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா இந்த மாதிரி அதுக்கு மேலே தேய்ச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அங்கங்கே இப்படி லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ஒயிட் கலரை மேலே டச் பண்ணி விட போகிறோம். ஓகே, ஏன்னா வந்து ஃப்ரண்ட் சைட்லலாம் பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவே லைட் கலராக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் திரும்பவும் நான் ஒயிட் கலரையும் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் என்ன பண்ணுங்கள், கார்னர் இருக்குல்ல அந்த அலை மாதிரி விட சொன்னோம்ல அந்த இடத்துக்கு மட்டும் திரும்பவும் ஒயிட் கலரே வந்து மேலே இப்படி பண்ணி விடுங்க. ஓகே, அதுவும் எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி அந்த கடலோட ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா அலை அடிக்க என்னாகனா நுரை இருக்கும்ல, அந்த நுரை வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி திக்காக தெரியும் பார்த்திங்களா. அந்த ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான் நான் ஒயிட் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் பண்ணேன், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே லைட்டாக இருக்க மாதிரி இப்படி பண்ணுறேன். பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ப்ளூ கலர் பண்ணாலும் அந்த ப்ரஷ்ஷையும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு அலை அடிக்கிற மாதிரி அந்த ஒரு நுரையோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கை வைக்கவே வேணாம், அப்புறம் சொதப்பிடுவோம். அதுவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மண்ணில் இந்த மாதிரி ஷெல்ஸ் எல்லாம் வந்து ஒட்ட போகிறேன். இது வந்து நான் பீச்சுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறது. அது இருக்கிறதுலேயே குட்டியாக உள்ளதாக பார்த்து ஒட்டுறேன். என்கிட்ட நிறைய இருக்குது இந்த மாதிரி ஷெல். உங்கள்கிட்ட இருக்குது கிராஃப்ட் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷெல் பொறுத்த வரைக்கும் நம்ம பீச்சில் போனோம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது. நிறைய கிராஃப்ட் ஐடியா அதில் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அதை வந்து நான் ஒரு 3 இடத்துல ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். அந்த க்ளேவை வந்து சும்மா அன்னீவனாக வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அங்கங்கே லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு மேலே மடிச்சுட்டு அதை வந்து ஒரு சைடில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒட்டிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு இந்த கடலோர சைட்லலாம் பார்த்திங்கன்னா புதர் செடி மாதிரி வளர்ந்து நிற்கும், பார்த்துருப்போம் நிறைய இடத்துல. அது மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு பச்சை பசேன்னு அங்கே ஒரு புதர் செடி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நம்ம ஒட்டிட்டு அதுக்கும் கலர் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டார்க் க்ரீன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து லைட்டாக எல்லோ கலர் டச் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் டச் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அது நல்லாயிருக்கும். அதனால தான். ஓகேவா, அது எந்த ஒரு நீங்கள் லீஃப் பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து லாஸ்ட்டாக லைட்டாக ஒரு எல்லோ டச்சப் பண்ணினீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து நம்ம ஸ்டார் ஃபிஷ் மாதிரி க்ளேலேயே செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி அந்த ஹார்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில அந்த கடல் சைடு என்ன இருக்குமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பட் நான் வந்து இப்படி சிம்பிளாக முடிச்சிட்டேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான எஃபெக்ட் இருக்குது. அதில் வந்து சீயும் இருக்குது, அதே மாதிரி சீக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மணல் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கனால நம்ம வந்து வாலில் வந்து டபுள் சைட் டிக்கர் போட்டு ஒட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு நேச்சராக மைண்ட் ரிலாக்ஸாக பார்க்க அழகாக இருக்க மாதிரி இருக்குது இயற்கையாக. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெயிண்டில் மட்டுமே கூட பண்ணலாம், மண் இல்லாமல் ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.